ஒரு பகடை வந்து இருமுறை உருட்டப்படுகிறது. அப்போ வந்து முதலாவதா உருட்டுறோம் இல்லையா? அப்போ வந்து இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். அல்லது ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கணும்னா 2 வாட்டி போடுறோம் இல்லையா? அப்போ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? கூடுதல் வந்து 6 கிடைக்கணும். இந்த 2ம் இருக்கிற மாரி நிகழ்தகவு வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். மொத்தமாக எவ்வளோ வாய்ப்பு இருக்குது? மொத்தமாக வந்து 36. அதாவது மொத்தமாக 36 விதமாக விழலாம் இல்லையா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது இந்த மாதிரி கேட்டாலோ, அல்லது 2 பகடை ஒரே நேரத்தில் உருட்டப்படுகிறது அந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நான் வரும். இந்த 36 வாய்ப்பு தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து இவங்க கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இரட்டைப்படை ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். அது மட்டும் தான் குடுத்துக்கிறாங்க. 2வது நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்தாலும் எடுத்துக்கணும் இல்லையா? இவங்க வந்து சொல்லலை. ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் தான் ஈவன் நம்பராக இருக்கணும். அடுத்த நம்பர் எப்படி இருக்கணும்னு சொல்லலை இல்லையா? அப்போ வந்து அடுத்த நம்பர் ஈவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஓகே? அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கும்? ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் ஈவன் இருந்தாலே போதும், நம்ம அதை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மொத்தம் எத்தனை இருக்குன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் ஈவன் நம்பர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6, அப்புறம் இங்கே ஒரு 6, அப்புறம் இது ஒரு 6 இருக்கு இல்லையா? 6, 12, 18 மொத்தம் வந்து 18 வரும். முதலாவதாக இரட்டைப்படை எண். ஓகேவா? ஈவன் நம்பரை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 18 இருக்கும். அடுத்து வந்து கூடுதல் வந்து 6 கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எது வரும்னு பாருங்களேன். இதான் 1, 2, 3, 4, 5. ஓகே, இந்த 5 தான் வரும் மொத்தமே. ஓகேவா? இந்த 5 தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 18ன்னு ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதுலேயும் இதுலேயும் காமனாக வரத்தை நம்ம எடுத்துடலாம். அதாவது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ இது சேர்த்து தானே 18ன்னு போட்டோம். அதில் வந்து கூடுதல் 6 வரா மாதிரி எதுலாம் இருக்குதுன்னு பாருங்களேன். இது எடுத்துக்கூடாது. அப்புறம் இது 2ம் வந்து எடுத்துக்கூடாது நம்ம இல்லையா? ஏன்னா இது எத்தனை ஆகிடும்? இங்கே 5ன்னு வரும். அப்போ இதுலேயும் இந்த 2த்துலேயும் காமனாக இருக்குது இல்லையா இந்த 2ம்? அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். இது இருக்கு இல்லையா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஆனால் இதையும் எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த 18லேயே வந்துடுச்சு இல்லையா? இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது இருக்கு இல்லையா? இதுலேயே வந்து அந்த இது வந்து வந்துடும். அதனால இது 2த்தையும் கேன்சல் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? மொத்தம் 3 இருக்கும். அப்போ இது ஒரு 18, இது ஒரு 3, மொத்தமாக எவ்வளோ? 21. மொத்த வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? மொத்தமாக வந்து 36 வாய்ப்பு இருக்குது. அதில் இவங்க கேட்குறது 21. இதை வந்து நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷனில் வந்து அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 21/36 தான் ஆன்சர். சில பேர் வந்து இது எப்படி போடுவாங்கன்னா, இந்த 18 ஆச்சா, அதுக்கப்புறம் இது மொத்தமாக எத்தனை இருக்குது? இது மொத்தமாக 5 இருக்கும். அப்புறம் இதுலேயும் காமனாக எது இருக்கோ அதை வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. அதாவது இந்த 2,4ம் 4,2ம் இது 2 இருக்குல்ல, மைனஸ் பண்ணனா ஆகும். 18 + 5 23, 23ல் 2 போச்சுன்னா 21. அப்புறம் மொத்தமாக 36. இப்படியும் போடலாம். 2ம் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆன்சர் 21/36.